அண்ணாமலை புதிய மக்கள் இயக்கம் ஒன்றை தொடங்கி நடிகர் விஜயின் கட்சிக்கு பிறகு தமிழக அரசியலில் மேலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய சூழல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தமிழக பாஜகவின் மாநில முகமாக அறியப்பட்ட அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்து டெல்லி சென்றுள்ள விவகாரம் அனல் பறக்கும் விவாதமாக மாறியுள்ளது. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின், உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் சந்தோஷ் ஆகியோரை அண்ணாமலை டெல்லியில் சந்தித்ததன் பின்னணியில் தமிழக அரசியல் களத்தையே உழுக்கக்கூடிய பல்வேறு மலைக்க வைக்கும் திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன. அண்ணாமலையின் இந்த அதிரடி முடிவு திடீரென எடுக்கப்பட்ட ஒன்று அல்ல என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். கடந்த சில காலங்களாகவே கட்சியின் தேசிய தலைமைக்கும் அவருக்கும் இடையே நிலவி வந்த சில உள்கட்சி முரண்பாடுகளும் தமிழ்நாட்டில் பாஜகவின் தற்போதைய அரசியல் நகர்வுகளும் அவரை இந்த புதிய பாதையை நோக்கி தள்ளியுள்ளன. கட்சிகளுக்குள்ளான அதிருப்தி, பாஜக மேலிடத்தின் சில முக்கிய முடிவுகள் மற்றும் தமிழக பொறுப்பாளர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் அண்ணாமலை மிகுந்த ஏமாற்றமடைந்ததாக கூறப்படுகிறது. கௌரவமான விலகல் இது கட்சியின் தலைமைக்கு அழுத்தம் கொடுப்பதற்கோ அல்லது கூடுதல் பதவி வாங்குவதற்கோ நடத்தப்படும் நாடகமல்ல, மாறாக சுயமரியாதையுடனும் சுமூகமாகவும் கட்சியிலிருந்து வெளியேறும் ஒரு நேரடி முடிவு என்றே பார்க்கப்படுகிறது. டெல்லிக்கு சென்றபோது அவரது வாகனத்தில் பாஜக கொடி கட்டப்படாமல் இருந்தது முதலே அவர் தனது ரூட்டை மாற்றிவிட்டார் என்பது தெளிவாக தெரிந்தது. டெல்லியில் நிதின் நபின் மற்றும் அமித்ஷா போன்ற உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அண்ணாமலை ஒப்படைத்துள்ளார். மறுக்கப்படும் சமரசங்கள் பாஜக மேலிடம் அவரை சமாதானப்படுத்த முயன்றாலும் அண்ணாமலை தனது முடிவில் உறுதியாக இருப்பதாக தெரிவதால் டெல்லி தலைமைகளை சற்று மலைத்துப் போயுள்ளன. மேலிடத்தின் ஃபார்முலா தமிழகத்தில் பாஜக மேலிடம் வகுத்த சில தேர்தல் வியூகங்கள் எதிர்பார்த்த வெற்றியை தராததும் அதன் விளைவாக அண்ணாமலை மீது விழுந்த விமர்சனங்களும் இந்த விலகலுக்கு முக்கிய உந்து சக்தியாக அமைந்துள்ளன. தமிழக பாஜகவில் அண்ணாமலையின் வருகைக்கு பின் ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் கட்சிக்குள் வந்தது. தற்போது அவர் விலகுவதாக அறிவித்தவுடன் கட்சியின் மீனவர் அணி தலைவர் முனுசாமி போன்ற முக்கிய நிர்வாகிகளும் அடுத்தடுத்து விலகத் தொடங்கியுள்ளனர். இது ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்திலும் பெரும் மாற்றங்களை விதைக்கப் போகிறது. புதிய மக்கள் இயக்கம் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் வகையில் ஒரு புதிய மக்கள் இயக்கம் பீப்பிள்ஸ் மூவ்மெண்ட் அல்லது புதிய அரசியல் தளம் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாற்றமடையும் அரசியல் களம் ஏற்கனவே நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் TVK 2026 தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி திமுக அதிமுகவின் இருதுருவ அரசியலை உடைத்துள்ள நிலையில் அண்ணாமலையின் இந்த தனிப்பாதை தமிழக அரசியலில் மிகப்பெரிய மூன்றாம் கட்ட புரட்சியை அல்லது புதியதொரு கூட்டணியை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலையின் இந்த விலகல் பாஜகவிற்கு தமிழகத்தில் தற்காலிக பின்னடைவை ஏற்படுத்தினாலும் அவரது தனிப்பட்ட அரசியல் எதிர்காலத்திற்கு இது ஒரு புதிய பாதையை திறந்துவிட்டுள்ளது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ள விரும்பும் அண்ணாமலை தேசிய கட்சியின் பிடியிலிருந்து விடுபட்டு சொந்தமாக தமிழ்நாட்டு மண்ணில் களம் காண தயாராகி வருகிறார் என்பதே தற்போதைய அரசியல் சூழல் உணர்த்தும் நிதர்சனம். இந்த மலைக்க வைக்கும் திருப்பங்கள் தமிழக அரசியலை எத்திசை நோக்கி நகர்த்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.